ஓம் சாந்தி. ஆத்மஸ்திதிக்கான பயிற்சியை முதல்ல கற்றுக்கிறது தான் அவசியம். ஸோ அதை கற்றுக்கிறதுக்கு அதை பற்றின கைடன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோகா பட்டி அப்படிங்கிற ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட கைடன்ஸ் கேட்டு அதை கற்றுக்கலாம். மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். அதன் மூலியமாக நல்ல ஒரு ஆத்மஸ்திதி அடைய முடியும். சென்டருக்கு போக முடியாத பந்தனங்கள் இருந்தாலும் சரி, இந்த குரூப்பில் ஆன்லைன்லேயே டெய்லி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி சக்திகளை எடுத்துக்க முடியும். ஞானத்தையும் வளர்த்துக்க முடியும். இந்த சக்திகளை வளர்த்து ஆத்மஸ்திதியில் இருந்தால் தான் பந்தனங்களும் நீங்கும், குணங்களும் தாரணை பண்ண முடியும், ஆரோக்கியமும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு அந்த கைடன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா அந்த கீழே இருக்கிற அந்த கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்கும். யோகா பட்டியில் கலந்துக்கங்க. அந்த குரூப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா டெய்லி மீட்டிங் நடக்கும். அதனுடைய லிங்க் வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணப்படும். அதை நிறையா தெரிஞ்சுக்க முடியும். ஓம் சாந்தி. சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, இதான் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். நம்ம உடலுடைய அமைப்பு எப்படி இருக்குது, ரெட் கலரை பற்றி எல்லாமே பார்த்தோம். ரெட் கலர் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்குது. இயற்கையாகவே அந்த நிறத்திற்குரிய ஒரு குணாதிசயங்கள், சக்தியினுடைய அடையாளம், தைரியத்தினுடைய குறியீடாக இருக்குது. மூலாதார சக்கரத்தினுடைய ஒரு லிங்க் அதில் இருக்குது. இதனுடைய பெரிய சிறப்பம்சமே அந்த புற்றுநோயை பற்றி பார்த்தோம். புற்றுநோய் வந்து எப்படி வருது அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருக்குது. உண்மையாகவே எக்ஸாக்டான ரீசன் இதுதான் அப்படின்ற மாதிரி தெரியாது கேன்சருக்கு. ஆனால் அந்த கர்ம கணக்கின் படி பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோய் அப்படின்னு நினச்சாலே வந்து ஒரு பயம் ஏற்படும். ஒரு அப்புறம் வந்து அலர்ஜின்னு நினச்சாலே ஒரு அருவருப்பு ஏற்படும். ஸோ காமத்தினால நம்ம போன பிறவிகளில் செஞ்சது அதனுடைய தாக்கமாக இப்போ அந்த புற்றுநோய் நம்மளை பயமுறுத்துது. ஒரு விருப்பமே இல்லாமல் ஒருத்தங்க கூட அப்படி இருக்கணும், காமத்தில் ஈடுபடணுங்கிறப்போ ஒரு அருவருப்பு ஏற்படும், ஒரு பயம் ஏற்படும், இதெல்லாம் ஏற்படும் இல்லையா? அதனுடைய விளைவாக நோய்கள் தாக்குது. அதில் மெயினான ரீசன் அந்த புற்றுநோய், அப்புறம் இந்த அலர்ஜி இதெல்லாம். ஸோ நம்ம அதுக்காக சொல்லியிருந்தோம் பிரம்மச்சரியத்தினுடைய சக்தியும் நம்ம ஆத்மாக்களுக்கு கொடுக்கணும். மனதின் சேவையாக நம்ம அதை வந்து கொடுக்கணும். நம்ம வெறும் ஹெல்த்துக்காக மட்டும் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது பத்தாது. ஏன்னா கர்ம கணக்கு எதனால் வருது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஆழமாக யோசிக்கும் போது தான் நமக்கு நிறையா விஷயங்கள் புரிய வரும். ஸோ அதுக்கான கமெண்ட்ரி வந்து போன தடவை நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து உடல் அளவில் சரியாகிறதுக்கு அந்த ரெட் கலர் ரேஸ் நம்ம மேலே படுற மாதிரி அந்த ஒரு புத்தியின் மூலியமாக அப்படி ஒரு மனக்கண்ணால் பார்த்து நம்ம ஆத்மஸ்திதியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாகும். அதே மாதிரி இந்த உடல் நோயாக இருந்தாலும் முதல்ல வந்து நம்ம மன்னிப்பு கேட்கறது ரொம்ப முக்கியம். எந்த பிறவியில் என்ன செஞ்சாலும் தெரியாது, இப்போதான் நம்ம ஒரு நினைவுக்கு வந்திருக்கோம். அதனால அந்தந்த பிறவிகளில் ஒரு அகங்காரத்தின் காரணமாகவோ எந்த காரணமாகவோ எல்லாமே அந்த விகாரம் மாயை காரணமாக தான் செஞ்சுருப்போம். அதனால அதுக்கு முதல்ல என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அந்த சக்தியை வந்து அதிகப்படுத்துறது மாதிரி யோகா பண்ணலாம். சிவப்பு நிறம் அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் நிறமும் அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதுக்கு உதவும். சில பேர் கூட ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களாலேயே வந்து காமத்தை வர முடியாது. சில லௌகிகத்தில் எப்படி இருக்கும்னா அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், தைரியத்தை யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு யோகாவை நம்ம பண்ணணும். கட்டாயமாக இந்த பிரம்மச்சரியத்தை நான் கடைப்பிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு பூஜ்ய சொரூபத்தில் இருந்த முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஆரஞ்சு நிறம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சில பேர் அவங்களே வந்து எத்தனை வருஷமா வீக்கவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள அந்த ஒரு காமத்தினுடைய வீக்னஸ் இருக்கும். அவங்க பார்க்குற பார்வையாக இருந்தாலும் அவங்க நடந்துக்கிற நடவடிக்கைகளாக இருந்தாலும், மதுபனிக்கே போயிட்டு வந்திருந்தாலும் அவங்க வந்து ஸோ மதுபனுக்கு போகிறாங்க, இத்தனை வருஷம் போகிறாங்க வராங்க, ஸோ அதனால மாறிட்டாங்க கிடையாது. ஸோ இதெல்லாம் வெளியில் நடக்கிற விஷயங்கள். சென்டர் போகிறது, மதுபன் போகிறது, சேவை பண்ணுறதெல்லாம் வெளியிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். பட் மனசு சேஞ்ச் ஆகுதா, புத்தி சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறது தான் இங்கே முதன்மையான விஷயம். ஸோ அப்படி நம்மளுக்குள்ள அந்த வீக்னஸ் இருக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போது இந்த ஒரு நிறத்தை வந்து பயன்படுத்தலாம். இந்த ரேஸில் வந்து எனக்கு வந்து சக்தி கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு நினைப்பில் வந்து நம்ம யோகா பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இப்போது நம்ம குரூப் யோகாவில் பண்ணுவோம் இல்லையா, இந்த இந்த கலர்ஸை வச்சு பண்ணுவோம். அதாவது மேகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ, அப்புறம் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி, அதுவுமே ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி, இல்லைன்னா விண்வெளியை வச்சு பண்ணுவோம், பிரபஞ்சத்தை வச்சு பண்ணுவோம். சில நேரம் பிரபஞ்சத்தோட கலரே எப்படி இருக்கும், ரெட் கலரில் போடுவோம், சில நேரம் ப்ளூ கலரில் போடுவோம். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்குது.
அந்தந்த கலர்ஸ் நம்ம பார்க்கும் பொழுதே நம்மளுக்குள்ள சில அந்த உணர்வுகள் இருக்கும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ரெட் கலரில் வந்து அந்த ஒரு தைரியம். ஸோ அந்தந்த கலர்ஸ்லேயே அந்த ஒரு குணாதிசயங்கள் அடங்கியிருக்கு. அதனால நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்பொழுது அந்த கலர்ஸை வச்சு இப்போ யோகா பண்ணும் பொழுது அதுவும் கர்ம இந்திரியங்களுக்குள்ளே போகுது இல்லை, அது அப்சர்வ் பண்ணுது இல்லையா, அப்போது அது பெரிய சேஞ்சை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அவங்களே வீக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி ஆத்மஸ்திதியை வந்து அடையலாம். ஏன்னா இது நம்ம சொல்லியிருந்தோம், ஆரஞ்சு கலர் மெயினாக அந்த பால் உணர்வை வந்து அதிகப்படுத்தும். அந்த உணர்ச்சிகள் படைப்பாற்றல் வந்து அதிகப்படுத்தும். இது வந்து ஒரு நல்ல விஷயம். மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அந்த பால் உணர்வு அப்படின்றது அந்த ஒருவரோட அந்த அந்த ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஈர்ப்புகளில் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இதை வந்து வெளி உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம், இது வந்து தவறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது தவறு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அவங்களுடைய ஒரு குணாதிசயங்களால் ஈர்க்கப்படுறது, அது மேலே போய் ஈர்க்கப்படுறதுனால அது கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து அட்டாச்மெண்ட் ஆகும். அது வந்து காமமாக மாறும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இதில் தவறுகள் கிடையாது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த உருவாக்கிட்டாங்க. பட் அது தவறு இல்லைன்னு இல்லை, அது தவறு தான். சரிங்களா? ஸோ நம்ம அந்த ஆரஞ்சு கலர் வேர்ல்டு, நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு கலரை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன வரும், பரந்தாமத்தினுடைய ஞாபகம் வரும். ஏன்னா அந்த கலரே வந்து அவ்வளவு தூய்மை, பரமாத்மாவினுடைய அந்த கிரணங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான ஒரு கிரணங்கள். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த கலருடைய ஒரு தன்மை. அப்புறம் படைப்பாற்றல், நிறைய க்ரியேட்டிவிட்டி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஆரஞ்சு கலரை வச்சு நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கான யோகாவை நம்ம ஃபர்தர் டேஸில் பண்ணலாம். நிறைய வீடியோஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவரை நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த கலர்ஸை வச்சு பார்த்துருந்தோம். இதுவும் குணமாக நம்ம வந்து ஆரஞ்சு கலரை ரேஸை பயன்படுத்தி மனக்கண்களால் நம்ம பார்த்து ஆத்மஸ்திதியில் இருக்கலாம். சிறுநீரக கோளாறுகள் வந்து சரியாகிறதுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளோட உடல் அமைப்பினுடைய நிறமே அந்த மாதிரி தான், அந்தந்த சக்கரங்களுக்கு அந்தந்த நிறங்கள் தான். ஸோ இதெல்லாம் ஈஸியாக குணம் ஆகும். அடுத்து மஞ்சள் நிறம், இதுதான் நம்ம இன்னைக்கு புதுசாக பார்க்கக்கூடியது. மஞ்சள் நிறம் அப்படின்னாலே ஒரு மகிழ்ச்சி. மஞ்சள் நிறம் நான் கூட சொல்லுவாங்க இல்லையா, மங்களகரமான ஒரு நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி மகிழ்ச்சிக்கான கிரணங்களை நம்ம எடுத்துக்கலாம் பரமாத்மா கிட்டேருந்து. பரமாத்மா கிட்டேருந்து இந்த மாதிரி ரேஸ் வந்து அழகாக பரவுது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளால் எல்லா டைமும் இந்த மாதிரி யோகா பண்ண முடியாது. நம்ம எப்போ இந்த மாதிரி மெயினாக யோகா பண்ணணும் அப்படின்னா, ஆத்மஸ்திதியில் இருக்கணும்னா, எப்போ நமக்கு வந்து லௌகீகத்தில் ஒரு ஃபெயிலியர் இருக்குதோ இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கோ, அப்போ மெயினாக நம்ம இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த காரியங்களை செய்யவே முடியும். இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை சரியானதுக்கப்புறம் நான் வந்து ஆத்மஸ்திதியில் இருந்துக்கிறேன், பிரச்சனை சரியானதுக்கப்புறம் சேவை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது இல்லையா? ஸோ நம்மளுக்கு பிரச்சனை வர்றதே எதுக்காக, ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கறதுக்காக தான். அப்போ அது எப்படி நம்மளுக்கு அந்த ஞானம் எப்போ நம்மளுக்கு அப்ளை ஆகும், அடுத்த ஸ்டெப்பு போகணுங்கிறது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம ஆத்மஸ்திதியில் இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு டச் வந்து கிடைக்கும். பரமாத்மா கிட்ட இருந்து நம்மளுக்கு ஹெல்ப்பே அப்போ தான் கிடைக்கும். ஏன்னா அவர் எப்பயுமே நல்ல பாசிட்டிவான கிரணங்களை பரப்பிட்டு தான் இருக்கிறாரு எல்லாருக்காகவும். அது எடுத்துக்க வேண்டியது நம்ம கையில் இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு பூட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு கதை வந்து பூட்டியிருக்கிறாங்க, பூட்டு இருக்கு, சாவியையும் கையில் நம்மக்கிட்ட கொடுத்தாச்சு. அப்போது இந்த சாவியை கையில் கொடுத்தாச்சு, நம்மக்கிட்ட வந்து இந்த கதவு திறக்கட்டும், அதுக்கப்புறம் நான் இந்த சாவியோடைய யூஸ் என்ன அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எங்கேயாச்சும் லாஜிக்காக இருக்கா? இல்லை இல்லையா? சாவி கொடுத்த காரணமே நம்ம திறக்கணுங்கிறதுக்காக தான். பரமாத்மா சாவியவே நம்மக்கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு எவ்வளவோ கொடுத்துருக்குறாங்க. முரளி மூலியமாக ஞானம், இப்போ நிறைய கைடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. எவ்வளவோ ஞானம் இருக்குது, எவ்வளவோ யோகத்தை நம்மளால் பண்ண முடியும். ஒரு 10 நிமிஷம் கூட டைம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்மளால் கண்டிப்பாக டைம் இருக்கும். சரி, நான் வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, பந்தனங்கள் என்ன இருந்தாலும் இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டைமே அதுக்காக தான். நம்மளுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கணும், ஆத்மஸ்திதியிலேருந்து பாவகருமைகளை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் எனக்கு இந்த பிரச்சனை சரியாகட்டும், அப்புறம் நான் வந்து யோகா பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் ஆத்மஸ்திதியில் இருக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம் வந்தால் பார்க்கலாம் அப்படின்றது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அப்போ தான் உண்மையாகவே நான் மகிழ்ச்சியான ஆத்மா முதல்ல நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம கூட இருக்கிறது பரமாத்மா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு வரணும்.
அப்போதான் நம்ம பரவாயில்ல, இதையும் நான் ஃபேஸ் பண்ணிட முடியும், நான் மகிழ்ச்சியான ஆத்மா தான் அப்படின்னு நான் இந்த கிரணங்களை யூஸ் பண்ணி நான் பாக்கியசாலி ஆத்மா அப்படிங்கிறத வந்து நம்ம மனசுல கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரணும்னா, நம்ம எப்படி பரமாத்மாவை கண்டுபிடிச்சோம், நம்மளோட ஸ்டார்டிங் டேல இருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய சந்தோஷமா நம்மளுக்கு இருக்கும். நம்ம அந்த யோகா, அந்த பாக்கியசாலி ஆத்மாங்கிற யோகால நம்ம அதை தான் படிப்போம். ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நம்ம ஆஹ் ஒரு 1 மாசம் 2 மாசம் அப்பெல்லாம் முரளியை பத்தி தெரியாது, முரளியுடைய ஞானம் நிறைய புரியாது, நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும். இருந்தாலும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். அப்பா நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஒரு விஷயத்தையும் புரிய வைப்பாங்க பொறுமையா, ஒவ்வொரு நாளா. அப்போ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு லௌகீக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்காக தான் இவ்வளோத்தையும் நம்ம கொண்டு வராங்க. ஸோ அந்த சாவிங்கிற ஒன்று கொடுத்தாச்சு அப்படின்னா நம்ம தான் அந்த பூட்டை திறக்கணும். பூட்டை திறந்துட்டா கதவு திறந்துடும் இல்லையா, வழி கிடைக்கும். அதுக்கான ஒரு மெயினான ஒரு விஷயம் இந்த மகிழ்ச்சியான ஒரு ஆத்மா அப்படிங்கிற ஒரு சுயமரியாதைன்னு கூட சொல்லலாம். அதுக்காக இந்த மஞ்சள் கலர் ரேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் கலரை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு 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 ஃபீலிங் ஏற்படும் இல்லையா, நம்மளுக்கு பார்த்தோன்னே அந்த ஒரு குணாதிசயம் ஏற்படும். எல்லோனாலே பிரைட் கலர் அப்படின்னு நமக்கு தெரியுதுல்ல. அது எங்கன்னு தெரியுது, அந்த நம்மளுடைய உடல் அமைப்புக்குள்ள இருக்கிற அந்த சக்கரங்களே அப்படிதான் வேலை செய்யுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணாதிசயங்களை எடுக்கிற மாதிரி தான் நம்ம உடல் அமைப்பும் இருக்கு. நம்மளோட ஆத்மாவில் இருக்கிற மனம் புத்தி அப்படிதான் இயங்கும். ஸோ அந்த எல்லோ கலரை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு ஃபீலிங் ஏற்படும். இதே வந்து க்ரீனை பார்க்கும்போது அப்படியே ஏற்படாது. க்ரீனை பார்க்கும்போது க்ரீன் கலர் வேற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும், வயலட் கலர் வேற மாதிரி இருக்கும். பட் இந்த எல்லோனாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரைட்டான ஒரு ஃபீலிங். அடுத்தது மணிப்பூர சக்கரம் இல்ல சிஸ்டர், எதும்பா? இது வந்து மணிப்பூரக சக்கரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதானே? இல்ல எனக்கு அதை பத்தி தெரியல அந்த அளவு ஆமாங்க சிஸ்டர், மணிப்பூர சக்கரம் தான். ஓகே சிஸ்டர், ஓகே தேங்க்யூ. ஓகேப்பா, நம்ம வந்து அந்த சக்கரங்கள் பேஸ்மா போகலை, பட் ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு சொல்லிட்டு நம்ம இதில் எப்படி ஆத்மஸ்திதியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு தான், வேற ஒன்று. ஓகே தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தது ஹெல்த் ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னா, ஜீரண கோளாறுகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த ரேஸை யூஸ் பண்ணி நம்ம ஆத்மஸ்திதியில இருந்து இதை குணப்படுத்த முடியும். அதே கமெண்ட்ரி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதே கமெண்ட்ரியை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஜீரண கோளாறுகள் அதை வந்து நம்ம குணப்படுத்திக்க முடியும். ஈஸியாக வந்து அந்த கோளாறுகள் சரியாகும். ஏன்னா என்னுடைய அந்த ரேஸே இங்கே தான் இருக்கு, வயிறு பகுதி இந்த சைடு தான். ஸோ இந்த ஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வந்து இந்த குடல் பிரச்சனை இதெல்லாம் வந்து சரியாகும். அடுத்தது பச்சை நிறம். பச்சை நிறம் வந்து அன்பும் இருக்கு, அதுல வந்து நிறைய இருக்கு. நேசித்தல் அது இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கருணையின் அடையாளம், அன்பின் வெளிப்பாடு இதுல போட்டிருக்காங்க. அதோடைய அனுகதா சக்கரம் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து கருணை, அன்பு, அப்புறம் நேசித்தல் இதெல்லாமே இருக்கு. அப்போ ஒரு ஒரு கலர் எடுத்துக்கிட்டா அதுல அன்புன்ற ஒரு கலர் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து நிறைய கலர்ஸ்ல வந்து சூட் ஆகும். சில பேருக்கு பச்சை பார்க்கும்பொழுது அந்த ஃபீலிங் வரும், சில பேருக்கு ஒயிட் அப்படி தோணும், சில பேருக்கு ப்ளூ அப்படி தோணும். ஸோ வந்து இதுல வந்து கன்ஃபியூஷன் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு நம்மளோட சைக்காலஜி படி நம்மளுடைய ஒரு குணாதிசயங்களுக்கு ஏற்ப சில கலர்ல சில ஃபீலிங் ஏற்படும். அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ரேஸை வச்சு நீங்க ஆத்மஸ்திதியில இருந்துக்கலாம். ஸோ பச்சை நிறத்தில் தான் வந்து அன்பு. அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் கூட பச்சை கலரில் தானே நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு கூட க்ரீன் கலரில் கொடுக்குற காரணம் அதுதான். ஒவ்வொன்றுலையும் ஒரு ஒரு ரீசன்ஸ் இருக்குது. அந்த கலர் நம்மளுக்கு தெரியும், க்ரீன் தான் இருக்கும், அதுக்கான காரணமும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போது இந்த ஆத்மஸ்திதியில் இருப்போம் இல்லையா, 5 தத்துவங்கள், அதுக்கு காற்று தத்துவத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணும் பொழுது இந்த கலர் கூட யூஸ் பண்ணி நம்ம ஆத்மஸ்திதியில இருக்கலாம். அப்புறம் இருதயம், நுரையீரல் பாதுகாப்பு, அதனுடைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஆத்மாக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை சொல்லுங்க. இந்த மாதிரி க்ரீன் கலரை நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களோட ட்ரெஸ் கூட நீங்க அந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரெஸ்ல இருந்து கூட நம்மளுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும். சில கலர் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது சில ஃபீலிங் நமக்கு ஏற்படும் இல்லையா. ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொரு ஒரு ஆத்மாவுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடக்கும், நம்மளோட எண்ணங்கள்ல சேஞ்சஸ் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு கலர்ஸுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு குணாதிசயங்கள் இருக்கு. இருதயம் மற்றும் நுரையீரலின் பாதுகாப்புக்காக நம்ம வந்து ஆத்மஸ்திதியில எப்படி இருக்கணும்,
நான் ஆத்மா, இந்த உடலினுடைய இருதயம் மற்றும் நுரையீரலின் பகுதிகள் குணமாகி கொண்டிருக்கின்றன. இப்படி வந்து நம்ம யோகா பண்ணலாம். அந்த கிரீன் கலர் ரேஸ் பரமாத்மா கிட்ட இருந்து நம்ம இந்த இருதய பகுதிகளுக்கு வந்துட்டு இருக்கு. உலக ஆத்மாக்களும் இந்த மாதிரி ஹார்ட் பிரச்சனைகள், லங்ஸ் பிரச்சனைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது சரியாகட்டுங்கிற அந்த ரேஸ் உலகம் முழுக்க வந்து பரவுது. கிரீன் கலர் ரேஸ் பரவுது அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கலாம். மெயினாக வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம், இல்லை நமக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறப்ப கூட நம்ம என்ன பண்ணலாம் எப்படின்னா நம்ம கருணையை வந்து யூஸ் பண்ணலாம். கருணையை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, நமக்கு இந்த பிரச்சனை, பட் இதை விட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணலாம். அந்த கருணைங்கிற அந்த ஒரு உள்ளத்தை நம்ம அப்பதான் யூஸ் பண்ணணுமே. இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசிப்போம். சப்போஸ் ஏதோ ஒரு பர்மிஷன் யாரோ தரல வீட்டில், அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு பிரச்சனையா நம்ம வந்து யோசிப்போம். பட் இதை விட பிரச்சனை வீடே இல்லாம வந்து சில பேர் இருக்கிறாங்க. ஸோ வீடு இல்லாம இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ நிறைய கண்ட்ரியில கூட பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. காசா அப்படின்ற இடத்துல கூட வந்து உணவு தட்டுப்பாடு, ஒரு ஒரு நாட்டுக்கே ஒரு உணவு தட்டுப்பாடு பிரச்சனைகள் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து வந்து எடுத்துட்டு போறாங்க சாப்பாடு பொருட்களை, மேல ஹெலிகாப்டர்ல வந்து போடுறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. நிறைய இடத்துல அந்த நிலநடுக்கம் ஏற்படுது. இந்த சிங்கப்பூர் நினைக்கிறேன், அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிலநடுக்கம் ஏற்படுது, அங்கே ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் ஹாஸ்பிட்டல்லே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இவ்வளோ மேஜிக்லாம் நடக்குது. நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் அவங்க அதை மேனேஜ் பண்ணி ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. சுனாமி வந்துச்சு, இதெல்லாம் நடக்குது, இப்போ நடந்துட்டு தான் இருக்குது கரண்ட்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கிற இந்த டைமில் அது பிரச்சனையா அப்படின்னு தோணும். ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கருணை உள்ளத்தோட இந்த பச்சை நிறத்தை அப்ளை பண்ணி அவங்களுக்கு சக்தியை வந்து நம்ம கொடுக்க முடியும். அது வந்து கருணை வந்துருச்சு அப்படின்னாலே எப்போ வரும், அந்த அன்பு அது தானா வந்துடும் இல்லையா. ஸோ இந்த சக்கரம் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. இதை நீங்க ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். அடுத்தது வெள்ளி நிறம். இதை நம்ம மெயினா அவ்வளோவா யோகா பண்றதுக்கு வந்து இந்த இந்த கலர்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஒயிட் தெரியும், இல்லை வந்து கோல்டு தெரியும், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் இந்த வெள்ளி வந்து இதுவும் பாருங்க அமைதியின் ஒரு அடையாளம், ஒரு விடாமுயற்சியின் ஒரு குறியீடு. இதெல்லாமே அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். நிஜமாகவே அதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள். ஸோ கண்டிப்பாக இதை நான் ஃபேஸ் பண்ணியே ஆகணும், இந்த சுச்சுவேஷனை தாண்டியே ஆகணும் அப்படிங்கிறப்போ இந்த வெள்ளி நிறத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வந்து ஹீட்டை குறைக்கும்னு கூட சொல்லுவாங்க. இந்த கோல்டு கூட நம்மளுக்கு ஹீட்டை குறைக்கும். இந்த ஆர்னமெண்ட்ஸே வந்து அந்த காலத்தில் அதுக்காக தான் போட்டாங்க அப்படின்லாம் இருக்கு. கோல்டு, அந்த வெள்ளி, இது எல்லாமே ஹீட்டை ரொம்ப குறைச்சி வந்து அப்போ ஆண்களும் போடுவாங்க, பெண்களும் நிறையா நகைகள் போடுவாங்க. இப்போ பெண்கள் தான் நிறையா போடுறாங்க. ஸோ இது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம இப்போ இந்த வெள்ளிங்கிறத யூஸ் பண்ணும்போது அமைதி நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு உடலே ஒரு குளிர்ச்சி தன்மையை அனுபவம் பண்ணும், கண்டிப்பாக அனுபவம் பண்ணும். சரிங்களா. அப்போ அந்த நிறத்தை நம்ம அதுக்காக யூஸ் பண்ணலாம். அடுத்தது நீல நிறம், இதுவும் அமைதி. அப்போ இதுல நமக்கு சில நேரம் டவுட் வரும் இல்லையா, அமைதிக்கு இந்த கலர் அந்த கலரா. பட் நமக்கு இது சில்வர் பத்தி நமக்கு அவ்வளோ தெரியாது. சில்வர்ல என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றது தெரியாது. அந்த ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாமா, முதல்ல ரேஸை வந்து இமேஜின் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, அந்த நம்மளுக்கு வந்து இமேஜினேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புத்தி தெளிவாக இருக்குது அப்படின்னா தான் நமக்கு அந்த பிக்சரே கிளியராக தெரியும். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி மங்கலாக தெரியும், நம்ம இமேஜினே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு எண்ணமே வராது. நம்ம ஒன்று நினைப்போம், வேற வேற தாட்ஸ் வருமா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுவோமா, அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு இமேஜினேஷன் கொஞ்சம் கிளியராக நம்மளுக்கு மனக்கண்ணால் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் இந்த ரேஸ் பரவுறதே நம்மளால பார்க்க முடியும். நல்லா புத்தி நல்லா கிளியர் ஆயிடுச்சு, ஒரே ஒரு ஃபோக்கஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா தான் நம்மளால இந்த ரேஸை வந்து நல்லா அனுபவம் பண்ண முடியும். அந்த ரேஸ்லேருந்து, அந்த கலர்லேருந்து இந்த இந்த ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கிது. நிஜமாவே இதனுடைய சக்தி நிலையில நான் இருக்கேன் அப்படிங்கிறத நம்மளால அனுபவமே பண்ண முடியும். ஸோ அந்த அளவு பொறுமையாக போகணும். அதுதான் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் யோகாலையும் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட், தேர்ட் இருக்குல்ல, அது தேர்ட்லேருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த டாப் கிரேடுக்கு ஆத்மஸ்திதியை கொண்டு வரணும். அப்போதான் அந்த ஃபோக்கஸ் நல்லா இருக்கும் பொழுதுதான் நம்மளால மனக்கண்ணால பார்க்கவே முடியும்.
அதை பார்க்க பார்க்க தான் நம்மளுக்குள்ள அந்த சக்தி இயற்கையாவே கிடைக்கும். இப்போ இந்த ப்ளூன்னு பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளூ கலர் தான் ரொம்ப ஃபேவரட் கலராக கூட இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? உலக ஆத்மாக்கள் அமைதியை விரும்புறாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு அது கிடைக்கவும் இல்லை. அதை தேடி தேடி அவங்களுக்கு இயல்பாகவே சைக்காலஜியாவே அவங்களுக்கு ப்ளூ கலர் ஃபேவரட்டா இருக்கும் நிறைய பேருக்கு. அப்போ அந்தந்த கலர் அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னாலும் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க விரும்புறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒரு சிறப்பு தன்மை. தைராய்டு பிரச்சனைகள் கூட நம்மளால குணப்படுத்த முடியும். இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த ப்ளூ கலரை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் ப்ளூ கலர் உண்மை, அப்புறம் சத்தியம். இது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ளூ கலர்னு யோசிக்கும் பொழுது நான் உண்மையான சத்தியமான ஆத்மா, சத்தியமான சிவதந்தையை போல் நானும் சத்தியமான ஆத்மா அப்படிங்கிற ஒரு சுயமரியாதை நம்ம சும்மா நம்ம எழுப்புறோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் ரேஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த வானம் எல்லாமே ப்ளூ அந்த கலரை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு உண்மை சத்தியமான ஆத்மா அப்படிங்கிற ஸ்திதி கூட நம்மளுக்கு ஏற்படும் இதுக்கப்புறம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஞானம் அந்த அளவு தெரியாது. பட் இப்போ ஒவ்வொரு கலர் டீப்பா பார்க்கும் பொழுது அதுல வந்து தெரியுது. அப்போ தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிற ஆத்மாக்கள் கூட இதில் தீர்வு அடைவாங்க கண்டிப்பா. அதை கண்டினியூவா இந்த மாதிரி ரேஸ் அப்ளை பண்ணும் பொழுது அந்த கலரோட அந்த கலர் அப்போ அந்த ஒரு இது சேம் ஆகுது இல்லையா? இப்போ சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃப்ரீக்வன்சியோட அந்த ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது டக்குன்னு அது தெரியும் லோ ஃப்ரீக்வன்சி பீப்புள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே தான் அந்த கலரோட நம்ம இமேஜின் பண்ணும்போது நம்ம அந்த உடல் அமைப்புக்கு ஏற்ப நம்ம லிங்க் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இது சரியாகும். டார்க் ப்ளூ கலர், இது பாருங்க கருநீல நிறம் வந்து ஞானம். அப்போ இதை எங்க நம்ம பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சில நேரம் முரளி படிக்கவே இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா வீணான விஷயங்கள் நிறைய உள்ள போயிருக்கு அப்படின்னா முரளி படிக்க இன்ட்ரெஸ்ட் வராது. ஞானத்தை கேட்கவோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஞானத்தை தெரிஞ்சுக்கவும் இன்ட்ரெஸ்ட் வராது. ஏதோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அதுக்காக செய்யற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை போயிட்டு இருக்க மாதிரி தோணும். அதுக்கப்புறம் இது என்ன போரா இருக்கு அந்த மாதிரி ஒரு தோணும். ஏன்னா ஞானத்தோட அந்த ஆர்வம் இல்லை அப்படின்னா லைஃப் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆன்மீக வாழ்க்கைன்னு இல்லாம நார்மலாகவே அவங்களுக்கு போர் அடிக்கும். அப்போ நமக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கைனா கேட்கவே வேண்டாம். ஏன்னா இது ஒரு காரணத்தோட லாஜிக் தெரியாம காரணம் தெரியாம பண்ணும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கை போர் தான் அடிக்கும். எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்ம எப்படி இதுல நன்மையை அடையிறோம் எதுவுமே தெரியாம இருக்கும் பொழுது அவங்களுக்கு லைஃப் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஞானம் இல்ல நல்ல முரளி படிக்கிறாங்க நல்ல யோகா பண்றவங்களுக்கே நடுவுல இந்த மாதிரி ஆயிடும். அவங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த எக்கியத்தை விட்டு அவங்க போயிடுவாங்க. அவ்வளவு வருஷம் இருந்தவங்க கூட அப்படி போயிடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இப்போ நம்மளுக்கே நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு லைஃப் போரா போகுது, ஏதோ ஒன்று இந்த மாதிரி இருக்கு அப்படின்றப்போ நம்மளுக்கு ஞானத்தினுடைய அடுத்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இல்லை. ஒரு விஷயத்த லாஜிக்கா புரிஞ்சுக்கணும், பரமாத்மா என்ன சொல்றாங்க, ஸோ அப்பாவோட டச்சிங் என்ன நம்ம லைஃப்ல இதுக்கப்புறம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். அதை நம்ம உள்வாங்காம இருப்போம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஞானம் முக்கியம் இல்லையா? அப்போ ஜஸ்ட் இது 10 மினிட்ஸ் இந்த ரேஸ்ல வந்து நம்ம இருக்கணும். டெய்லி நம்ம இந்த ப்ளூ கலரை வந்து டெய்லி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வந்துகிட்டே இருக்கும். நம்மளே சில விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். இவ்வளோ வருஷம் முரளி படிச்சதுக்கும் ஆல்ரெடி படிச்ச முரளியை மறுபடியும் இப்போ படிக்கும்போது நிறைய புது விஷயங்கள் அதில் வந்து தெரியும். ஒரே முரளி தான், பட் அது ஒரு 1 இயர் முன்னாடி படிச்சதுக்கும் இப்போ படிக்கும்போது வித்தியாசமா இருக்கும், நிறைய டீப்பா புரியும். அதெல்லாம் காரணம் என்ன? அப்போ அந்த ஞானத்துடைய சக்தி இல்லை, இப்போ அது இருக்கு. அதுதான் அதுக்கு வந்து அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆத்மஸ்திதியில இருக்கும் பொழுதே சர்வசக்திவானன்னு சொல்லும் பொழுதே அப்பா என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்குள்ள நிறைய சக்திகளை நிரப்பிட்டு தான் இருப்பாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அனுபவம் ஆகதான் செய்யும். பட் அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு கிளாரிட்டியோட யோகா பண்றதுக்காக இந்த மாதிரி கலர்ஸ் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து லாஜிக்காவே நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் நம்மளால. ஆமா இந்த ரேஸ் அப்ளை பண்ணா இல்லை இந்த கலர் ட்ரெஸ்ல இந்த மாதிரி ஃபீலிங் தான் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஞானம் கூட நம்மளுக்கு தெரிய வரும். இது ரொம்ப பெரிய ஒரு யூஸ். 5 தத்துவங்களுக்கு கட்டளை நம்ம வந்து இட முடியும். ஏன்னா இந்த 5 தத்துவங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பங்கு வந்து இருக்குது இல்லையா? மொத்தம் 5 தத்துவங்களுக்கும் கட்டளை இட முடியும்.
பார்வையிலயும் ஒரு சக்தி வந்து இருக்கும். இந்த பார்வை சக்தி நல்லபடியா வருது அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த காமத்துல இருந்து அந்த ஆத்மா, நான் சொன்னல சில பேருக்கு அவங்களுக்கே அதை விடுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றப்போ, ஸோ 2 யூஸ் இருக்கு. அப்போ அந்த பார்வையே அவங்களுக்கு பியூரிஃபை ஆக ஆரம்பிக்கும் அந்த டார்க் ப்ளூ ரேஸை வந்து அப்ளை பண்ணும் பொழுது. ஓகே, அடுத்தது. ம் ஸோ இது வந்து மனச்சோர்வு, குழப்பம் நீங்குகிறது. குழப்பம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்றதுமே அந்த எல்லோ கலர், அதுவுமே வந்துட்டு அந்த மகிழ்ச்சி அப்ளை பண்ண அந்த ரேஸ் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு மனச்சோர்வெல்லாம் நீங்கும். அதே மாதிரி லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணும்போது மனச்சோர்வெல்லாம் நீங்க தான் செய்யும். ஆனாலும் இந்த டார்க் ப்ளூ எதுக்கு அப்ளை பண்றாங்க, அதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. எக்ஸாக்டா வந்து இந்த டார்க் ப்ளூ இதுக்காக தான் வந்து செயல்படுது அப்படிங்கிற ஒரு காரணம் இதுல இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கலர்ஸை வச்சு வந்து நம்ம ஈவினிங் செஷன்ல வந்து ஒரு யோகா பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இந்த இத்தனை கலர்ஸ் இருக்கு. ஸோ இத்தனை கலர்ஸ் உங்களுக்கு வேணாலும் எழுதி கூட வச்சுக்கோங்க. இது அப்லோடு நம்ம வந்து பண்ணலாம். மீதி இருக்கிற 3 கலர்ஸ் வந்து அடுத்தது நம்ம